வணக்கம் அண்ட் வெல்கம் டு முத்து பிரபாஸ் கிச்சன். இன்றைக்கி வாழைப்பூ பருப்பு சுழி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அது செய்ய தேவையான பொருட்கள்: கடலைப்பருப்பு 100 கிராம், சின்ன வெங்காயம் 15 பொடியாக நறுக்கியது, பச்சை மிளகாய் 1 பொடியாக நறுக்கியது, தேங்காய் துருவல் 1 கப், கருவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு, தேவையான எண்ணெய். கடலைப்பருப்பை நல்லா அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. வாழைப்பூ எப்படி ஆயறதுன்னு பார்க்கலாம். வாழைப்பூவோட மிடில் பார்ட்டும் பல்பு மாதிரி இருக்கிற ஒரு பார்ட்டையும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஏன்னாக்க அந்த பார்ட்டு வேகாது. வாழைப்பூ ஆயறது ரொம்ப கஷ்டம்னு நினைக்க வேண்டாம். இப்போல்லாம் சூப்பர் மார்க்கெட்லேயே நல்லா ஆஞ்சே விற்கிறாங்க. அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. அதை பொடியாக நல்லா கட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் அதை நல்லா கழுவிக்கோங்க. ஏன்னாக்க சில வாழைப்பூலாம் ரொம்ப கசப்பாக இருக்கும். அந்த கசப்பு தன்மையை போக்குறதுக்கு தான் நம்ம எண்ணெய் ஊற்றி பிழிஞ்சு எடுத்து நல்லா கழுவி வச்சுக்கணும். இப்போ ஊற வச்ச கடலைப்பருப்பை தண்ணி இல்லாமல் வடிகட்டி 4 காஞ்ச மிளகாய், 1 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் இஞ்சி சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து திருப்பி நல்லா மைய அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. உசிலி செய்யறதுக்கு தேவையான மற்ற பொருட்களை தயாரித்து வச்சுக்கோங்க. கடாயை ஹீட் பண்ணி 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. நிறைய எண்ணெயும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஏன்னாக்கா உசிலி அந்த கடலைப்பருப்பு வேகிறதுக்கு நிறைய எண்ணெய் தேவைப்படும். நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். அப்புறம் வேணுங்கும் போது ஆட் பண்ணிக்குவேன். கடுகு, உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன் அளவு சேர்த்து அதை நல்லா வெடிக்கட்டும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. வாழைப்பூ உடம்புக்கு நல்லதுனால வாரத்துக்கு 2 முறை சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாவும் பொடியை நறுக்கி வச்சுருக்கோம். அதை சேர்த்து நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கி அந்த ஈரப்பதம்லாம் போய் கண்ணாடி பதத்துக்கு வரும். போட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். வதக்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் அந்த தண்ணீர் பசையெல்லாம் போய் உசிலி உதிரி உதிரியாக வரும். உதிரி உதிரியாக வந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக வந்துருச்சு. இந்த நேரத்தில் வேக வச்ச வாழைப்பூ, தேங்காய், நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி, கருவேப்பிலையாக ஒன்றொன்னா சேர்க்கணும். ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. தண்ணீர் பசை போய் நல்லா வதங்கிடுச்சுன்னா எண்ணெய் பிரிய ஆரம்பிக்கும். எண்ணெய் பிரிஞ்சாதான் உசிலி நல்லா டேஸ்ட்டாக வரும். முடிஞ்ச அளவுக்கு உணவில் ஏதாவது ஒரு ஃபார்மில் சேர்த்துக்கோங்க. தேங்க்யூ.